Hey all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம சேனல்ல வந்து ஒரு 7 விதமான விநாயகரும் and விநாயகரை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதும் and அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விநாயகருக்கான என்னென்ன பலன் இந்த விநாயகர்லாம் நம்ம வீட்ல வச்சு விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து பூஜை பண்றதுக்கு ரெடி பண்ணோம் அப்படினா ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குன்னு சொல்வாங்க. சோ அந்த மாதிரி என்னென்ன விநாயகருக்கு வந்து எப்படி வந்து ரெடி பண்ணலாம் and அதோட பலன்கள் என்ன அப்படிங்கறதை இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நீங்க வந்து நார்மலா வந்து எந்த அளவுக்கு நீங்க விநாயகர் எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு விநாயகரை வந்து அரிசி மாவு விநாயகர் வந்து நான் முதல்ல ரெடி பண்ணிடுறேன். அண்ட் அதே இன்னொரு பால் வந்து நான் பக்கத்துல வச்சிருக்கிறேன். ஸோ நான் அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நவதானிய பிள்ளையார் வந்து நான் ரெடி பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விநாயகருக்கும் வந்து ஒவ்வொரு பலன் இருக்கு. அண்ட் நம்ம சேனல்ல இதுல வந்து 7 விதமான விநாயகரை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்க போறேன். அண்ட் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு விநாயகருக்கான பலனையும் வந்து நான் உங்களுக்கு வந்து டீடைல்டா சொல்லாமல் ஓரலா சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கான பலனோட போட்டோ வந்து பின்னாடி நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நான் அதையும் நீங்க வந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி 7 விதமான விநாயகரும் நீங்க ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் 7 விதமான விநாயகர் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ பச்சரிசி மாவில் வந்து பிடி விநாயகர், நவதானிய விநாயகர் அண்ட் மஞ்சள் விநாயகர், சந்தன விநாயகர், வெல்லம் யூஸ் பண்ணி பண்ணுற வந்து ஒரு விநாயகர், வெள்ள விநாயகர், அப்புறம் வந்து விபூதி வச்சு யூஸ் பண்ணுற விநாயகர், விபூதி விநாயகர், குங்கும விநாயகர். இந்த மாதிரி நான் 7 விதமாக இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் வந்து எப்படி பண்ணலாம் விநாயகர் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரியும். நான் வந்து உங்களுக்கு டக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. மஞ்சள் விநாயகர் நம்ம வந்து பூஜைக்காக நம்ம வந்து பிள்ளையாரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா சகல சௌபாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ சந்தனத்துக்கு வந்து குழந்தை பேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மண்ணுனால விநாயகரையும் நம்ம வந்து களிமண்ணால் நம்ம வாங்குவோம் இல்லையா? ஸோ அது நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா ஆரோக்கிய வாழ்வு வந்து நல்ல நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ கருங்கல்னால விநாயகர் நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சு நம்ம பூஜைக்காக வச்சுருப்போம். ஸோ அந்த விநாயகரை வழிபடுறது மூலமாக நம்ம வந்து எந்த காரியமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிற மாதிரியும், விபூதினால் செய்யப்பட்ட விநாயகர் வந்து நோய் ஏதாவது ஹீட்னால வர நோய் அதெல்லாம் தடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குங்குமம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷத்துக்காகவும், உப்புனால செய்யப்பட்ட விநாயகர் வந்து நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதை எடுக்கிறதுக்காகவும் திருஷ்டிக்காகவும் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளத்தினால செய்யப்பட்ட விநாயகர்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் ஃபுல்லாக இல்லாமல் போகும். அண்டு சர்க்கரையினால் கூட நம்ம வந்து விநாயகர் வச்சு வந்து வழிபடலாம். ஸோ அது பண்ணுறதுனால வீட்டில் வந்து எப்போவுமே வந்து சுபிக்ஷமாக இருக்கும். அண்டு வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கலாம். பசுவின் சாணம் வந்து நம்ம எப்போவுமே வந்து சாணி பிள்ளையார் நம்ம வந்து பிடிப்போம் இல்லையா? ஸோ அது பண்ணும்போது வீட்டில் வந்து எல்லா தோஷமும் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று பண்ணுறவங்களும் பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சாணி பிள்ளையார் மட்டும் நம்ம வந்து வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா சுப நிகழ்ச்சியும் வந்து அடுத்தடுத்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விநாயகரோட பலன்கள் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விநாயகரையும் வந்து வீட்டில் எப்படி பூஜைக்காக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை அண்ட் அருகம்புல், எருக்க பூவோட மாலை, இது எல்லாமே வச்சு நீங்கள் வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து சதுர்த்தி ஸ்பெஷலாக வீடியோ கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ஸோ வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 7 விதமான விநாயகர் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.